வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ வெர்ஷனுக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து லிரிக்கல் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. எண்டிங் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும். எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷனை 1 செகண்ட் ஷார்ப்பாக கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மேலே மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைட்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக கவராக இருக்கா ஸ்க்ரீனில் அப்படின்றதெல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதெல்லாம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லெஸ் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கால்மிட்டிஜை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுமோ சேம் அதே ஆப்பில் தான் உங்களுக்கு இந்த எஃபெக்ட்டும் இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த கால்மிட்டிஜாவே இன்ஸ்டால் பண்ணுறது வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து அந்த ஆப்பில் எப்படி கால்மிட்டிஜை இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்வீட்லெஸ் ஆப்பும் அந்த எஃபெக்ட் அதிலே இருக்கும், நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்லெஸ் எஃபெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எஃபெக்ட் இருக்கும். பட் இதில் நாம் ஆட் பண்ண போகிறது ஒரே ஒரு எஃபெக்ட் தான். அதில் 4th எஃபெக்டை மட்டும் தான் நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு ஸ்வீட்லெஸில் 4th எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆர்டராக ஷோ ஆகும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே எஃபெக்ட் செட் பண்ண மாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 21 செகண்ட் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ரைட் சைடு அந்த மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி எகைன் வந்து நீங்கள் ஃபோட்டோஸை வந்து ஒன் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எகைன் 1 ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டிக்கு அதுக்கும் அதே மாதிரி எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.